இயக்குனர்கள்லாம் 3 இயக்குனர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. அந்த இயக்குனர்கள் வந்து இதே அவங்க அந்த படம் தளபதி வச்சு அவர் நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் ரிலீஸ் ஆகக்குள்ள அந்த இயக்குனர் அப்படி பேசுவாங்களா? பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது அரசியல வேற பாருங்க, படத்தை வேறைய பாருங்க. ஒன் லாஸ்ட் டைம் 15 வருஷமா அவனுக்கு என்ன புரியிட்டு இருந்தானுங்க? நீட்டை பத்தி 5 வருஷமா பேசுறாங்கல்ல, என்ன புரியிட்டு இருந்தாங்க சொல்லுங்க? 5 வருஷமா ஆட்சியில இருந்தாங்கல்ல, நீட்டை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க? நாங்க படத்துக்கு போயிட்டோமா? ஹேட்டர்ஸை பொறுத்த வரையும் அவங்களுக்கு வந்து கதறிட்டு தான் இருப்பாங்க. எங்க தலைவர் படம் வந்து ரொம்ப மாசம் கழிச்சு பல பிரச்சனைக்கு அப்புறம் வந்திருக்கு, புரியுதுங்களா? அதை நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். 5 வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க? அதுதான் பேசியா ஜனநாயகம் மட்டும் பேசுறீங்க, எல்லாம் அந்த ஊப்பி பார்த்த வேலை. மனுஷனுக்குனாக்க வீடு இல்லையா, சொத்து இல்லையா, பணம் இல்லையா, பங்களா இல்லையாக்கா? அவ்வளவு சொத்தை விட்டு மக்களுக்காக வராருக்கா? எவங்க வருவாங்க? இனிமே இங்க நாங்க தான் கெத்தா சொல்லுவோம், திமுறா சொல்லுவோம், சும்மா கால் மேல கால் போட சொல்லுவோம். தளபதி தம்பிங்கடா, டேய் நீனா பேசுற அந்த தம்பி இந்த தம்பின்னு, தளபதி தம்பிடா. நாங்க சொன்னா எந்த நாய் ஒரு பொண்ணை தொடுறானோ அவனை திருப்பி அடிக்கலான்னு சொல்லிட்டு எங்க தளபதியா சொல்லிட்டா போல. அந்த நாய்க்கு மரணத்தோட ஒரு பயத்தை கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பெண்களுக்கு சாப்பாடு தான் பேசிருக்காரு தளபதி. லாஸ்ட் ஆகுது. அவனை நாங்க அணிலா வேற வேறப்பா. நாங்களாச்சும் அணில, நீங்க எலி குஞ்சிங்க. நாங்க அணிலா கூட இருந்துக்கிறோம், நீங்க எலி குஞ்சிங்க. பின்னாடி தான் பேசுவீங்க, நைட்ல ஒண்டி தான் பேசுவீங்க. நாங்க வந்து எப்படின்னா இருக்கிறோம், நீங்க எலி குஞ்சு எலி குஞ்சு எலி குஞ்சு பாய்ஸ். நீங்க நாங்க வைக்கிறோம் உங்களுக்கு எலி குஞ்சு பாய்ஸ். பேசுறவங்க பேசியிருந்தாக்கா இருப்பாங்க, சொல்லுவாங்க அவங்களால ஒரு ரூபாய் கிடைக்க போதா, தற்கொலை தற்கொலை சொல்லி இந்த தமிழ்நாட்டே ஆள்றாரு அவரு. இதே மேல என்ன வேணும் அவனுங்களுக்கு? இதே மேல பேசுவானுங்களா அவனுங்க? அவ்வளவுதாங்க, வேஸ்ட்டுங்க. இனிமேல் தளபதி தான், இனிமேல் மட்டும் தளபதி மட்டும்தான். அதுக்கோசம் வெயிட் பண்ணோம். எப்படி இருந்ததா? ஐயோ, அந்த தியேட்டர்ல ஒரு நிமிஷம் உட்கார வேலை காணலாம், கத்தினா தளபதி 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 கத்தினே இருக்கிறனால பிளாஸ்ட் பண்ண தளபதி. தளபதி படம் வந்தா தமிழ்நாடு பயப்படும், தளபதி வந்தாதான் தமிழ்நாடு ஒரு படம். எல்லாருக்கும் பூரட்சி சரியா போறாரு வளர்ச்சி, மக்களோட பண்ணிதான் தளபதியோட முயற்சி. தளபதி எப்பவுமே தளபதி எங்க நெஞ்சில தாகிறாரு பாருங்க. நாக்கா இந்த மனுஷனுக்குனாக்கா வீடு இல்லையா, சொத்து இல்லையா, பணம் இல்லையா, பங்களா இல்லையாக்கா? அவ்வளவு சொத்தை விட்டு மக்களுக்காக வராருக்கா? எவங்க வருவாங்க? யாரு வருவா சொல்லுங்க? எவ்வளவு கோடி சொத்தை வச்சுன்னு ராஜா மாதிரி இருக்கிற விட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வராரு பாருங்க. இந்த மாதிரி மனசு யாருக்குமே இல்லைக்கா. நான் பார்த்ததுல இருந்து இந்த மாதிரி மனசு யாருக்குமே இருந்தது இல்லை. சொத்து பங்களா வச்சுன்னு எப்படி எப்படியே ஒன்றும் இருக்கிறான். ஆனா இவரு மக்கள் நல்லா இருக்கணும், தன்னை வளர்த்த மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு பாருங்க. கடவுளுக்கா, எங்க கடவுள் இவரு. இவருக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம். திரையிலே அவரை தோக்க விட்டது இல்லை, அரசியல நாங்க அவரை தோக்க விட மாட்டோங்க. எங்க நெஞ்சில எப்பவுமே இருக்காருக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. தளபதி வந்து ரொம்ப எவ்வளவு அசிங்கப்பட்டுதான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. இனிமேல அவர் ஜெயிப்பாருக்கா. ரொம்ப ரொம்ப நாளா உள்ள எப்படியா இருந்துறாங்க அவர் பாவம். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு 30 வருஷம் சினிமா விட்டு நம்மளுக்காக வராருனா சும்மாவாக்கா? அவர் நச்ச ஒரு 2 படம் ஒரு படம் நச்சால கோடிக்கணக்கில் சம்பாதிவாரு. எப்படிலாம் இருக்கலாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. விடுங்க, அதெல்லாம் மாறும், விடுங்க பாத்துக்கலாம். அதாக ரீரிலீஸ் வச்சு நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஆனா தளபதி ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தனே பாக்குறாங்க உள்ள அந்த 30 மினிட்ஸ் எப்படிதான் இருந்தாங்க. அதான் உண்மையான ஒரு தளபதி ரசிகனாலதான் அதை உணர்ந்து அழுவ முடியும். ரொம்ப ஒரு எமோஷனலா இருந்தது. என்ன சாங் ரொம்ப பிடிச்சதுன்னா இது கச்சேரி பாட்டு, அது ராவண மவன்டா. அப்புறம் அவங்க பாப்பா கூட ஒரு பாட்டு வருங்க, அது செம்மையா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. இன்னும் டான்ஸ் வைப் பண்ற மாதிரி ஒரு குத்து சாங் என்ன பண்ணியிருந்தா இன்னும் தரமா இருந்திருக்காங்க. ராவண மவன்டா தமிழ்நாடு இனிமே எங்கள்கிட்ட போறப்போ வேடா. அவ்வளவுதாங்க. ராவண மவன்டா
எதுல நிக்கிற வேண்டாம். இதுக்கப்புறம் நாங்க தான் டிவிகே. இதுக்கப்புறம் டிவிகே மட்டும்தான். வேற யாரு கொடி வந்தாலும் சரி நாங்க மட்டும்தான். அந்த ஏரியா இந்த ஏரியா எந்த ஏரியா ஆள் ஏரியாலையும் அண்ணன் கில்லி. சரிதா? யாரு படம் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு படத்தை அச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ரொம்ப நன்றி விஜயனா, உங்களோட கடைசி படம். ஆனா லாஸ்ட் எங்களை அழ வச்சுட்டீங்க, அது மட்டும் ரொம்ப கஷ்டமாகுது. அழாதவங்களாம் அழுதுறான், நான் அழுததே இல்லை, நான் அழுதுட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் லாஸ்ட் படம் இன்டர்ல என்னால இது படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா வைபா இருந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த லாஸ்டா வந்து சீனு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பயங்கரமான விஜய் ஃபேன், நான் ஃபேன் பேஸ்ல பார்த்தா படம்லாம் அவ்வளோ எல்லா படத்தையும் போய் பார்ப்பேன். இப்போ வந்து லாஸ்ட் மூவின்றதுனால வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. புரியல. அதுதான் ப்ரோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் படம் வராது. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்ல வரேன் இல்ல பார்த்துட்டேன். எனக்கு ஒரு ஃபேன் பேஸா நான் வந்து ஒரு பயங்கரமான விஜய் ஃபேன். எனக்கு பாக்குறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு படத்தை விட அந்த டைட்டில் கார்டும் லாஸ்டா வந்த அந்த அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் படம் வராது அப்படின்ற எல்லா படத்தையும் ஒரு கிளிப்பா போட்டிருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் படம் ஒரு செம்மையா இருந்துச்சு உண்மையிலே. அது ஆக்சுவலா வந்துட்டு இது எனக்கு 3வது ஷோ. நேற்று 50th அடுத்த ஈவினிங், இன்னைக்கு மார்னிங் வந்திருக்கேன். இனி அடுத்து செலிப்ரேஷன் போனாலும் போவேன். பட் எனக்கு அது எப்படின்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு படம், செம்மையா இருந்துச்சு. படத்துல ஆக்சுவலா வந்துட்டு எலெக்ஷன் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா படம் இன்னும் செம்மையா இருந்திருக்கும். எலெக்ஷன்லயும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும் ரிசல்ட்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் வந்து கொள்ளையடிக்காதீங்க, குடும்பமா வந்து உங்களுக்கு பயாஸ்டா எதுவுமே வந்து கொள்ளையடிக்காதீங்க, மாற்றம் கொண்டு வரணும். மாற்றம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் லைவா. பட் அது வந்து முன்னாடி வந்து இருந்த அரசியலை வந்து அதை தெளிவுபடுத்தி எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. முன்னாடி வந்துருந்துச்சுன்னா நேரத்துக்கு பெரும்பான்மையா அவர் வந்து ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவும் ஜெயிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். முன்னாடி வந்துருந்துச்சுன்னா தளபதி விஜயன் மட்டும்தான் வந்திருக்கும். இப்போ வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டருங்கிறது வந்து அஸ் அ தளபதி ஃபேனா எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் தான் இது. ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. ஆக்சுவலா வந்துட்டு இனி அவர் வந்து நடிக்க மாட்டாரு, இனி வந்து இந்த ஒரு திருவிழா இருக்குமாங்கிறது வந்து அஸ் அ ஃபேனா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எமோஷனல் தான். ஏன்னா அவரோட டிசிஷன் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் ஏன் அவர் நடிக்க வரமாட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவரை வந்து திரும்ப வாங்க அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் அடுத்த பணிக்கு போயிட்டாரு, மக்கள் பணிக்கு போயிட்டாரு. ஸோ அது வந்து இப்போ தளபதி ஃபேனா வந்து ப்ரௌட் மூமெண்ட். சர்வீஸ் பண்றாரு, எங்களுக்காக தான், நம்மளுக்காக தான் வந்திருக்காரு. நம்மளுக்கு சர்வீஸ் இது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட வந்திருக்காரு. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல அவர் அந்த இதுல வந்து எங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட். இதுல நடிக்க மாட்டாருங்கிறது வந்து ஒரு எமோஷனலா தான் இருக்குது, ரொம்ப சேடா தான் இருக்குது. பட் அவரோட டிசிஷனை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். தேங்க்யூ. ஆனா படம் வந்து சூப்பரா இருக்குதுடா. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே எல்லாமே செம்மையா இருக்கு. அந்த இன்டர்மிஷன் செம்மையா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது செம்மையா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. அந்த சிஎம் விஜய்ன்னு சொன்னதெல்லாம் செம்ம. அந்த எப்படி சொல்றது, ஆக்ஷனு, பிஜிஎம் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. மறுபடியும் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் அந்த படத்தை. படத்துல வந்து நம்ம எல்லாருமே சமம் தான், இங்க ஜாதி அதெல்லாம் வேணாம், எல்லாருமே இங்க சமம் தான்றதான் சொல்ல வராங்க. சூப்பரா இருந்துச்சு. அது கன்வே பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. ஃபைட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. அந்த வயலன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, கொஞ்சம் அந்த தலையை விட்டுறது, கையை விட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஆனா பாக்கலாம், ஃபேமிலி சொல்ல பாக்கலாம். ஒன்னும் அவ்வளவு புரியலன்னா மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, செம்மையா இருந்துச்சு. ராவண மௌண்டாவே அப்படியே கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. வேற எந்த பிஜிஎம்ஸும் வரலன்னு சொல்றாங்க. இல்ல, நான் நிறைய பீஜம் வந்துச்சு. ஆனா அந்த பீஜம் கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த ஃபைட் சீக்வென்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க தளபதி? லாஸ்ட் இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு படம்? இப்படி அதுல ஒண்ணும் இல்ல. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. யூஎஸ் சர்டிஃபிகேட் கூட புரியல. தலையில வெட்டி போடுற ரொம்ப நிறைய சீன் அதுதான் காட்டலையே ப்ரோ. தலைய பிளர் பண்ணி தான் காட்டியிருக்காங்க. அப்படி ஒன்றும் அந்த படத்துல பிரைட்டா காட்டல. அனிருத் மியூசிக் எப்படி போயிருந்துச்சு? மிரட்டி விட்டுருக்காரு அனிருத்னாவே. என்ன சொல்றது, தளபதி படம், அனிருத் செம காம்பினேஷன். டெல்லியில ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது இங்க உங்களுக்கு வந்து செலிப்ரேஷன் தேவையான்னு கேக்குறாங்க. சில அவங்க கேட்கறவங்க கேட்கட்டும் ப்ரோ. இப்ப இந்த படம் தள்ளி வச்சதால 7 மாசம் தள்ளி போயிடுச்சு. ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம்
இப்போ 7 மாசம் தள்ளி போச்சு, ஜூலை 23 வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் தள்ளி போட்டா ப்ரொடியூசருக்கு லாஸு. அதுல உழைச்சவங்களுக்கு இருக்காங்கல்ல, எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. ஒரு ஆள் 2 நாள்ல நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் உழைச்சிருப்பாங்க. அத்தனை கோடி 500 கோடி ப்ராஜெக்ட் அதெல்லாம் அவங்க பண்ணி தான் இது பண்ணிருக்காங்க. அது இல்லாம இயக்குனர்கள்லாம் 3 இயக்குனர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. அந்த இயக்குனர்கள் வந்து இதே அவங்க அந்த படம் தளபதி வச்சு அவர் நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் ரிலீஸ் ஆகக்குள்ள அந்த இயக்குனர் அப்படி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது அரசியல வேற பாருங்க, படத்தை வேறைய பாருங்க. ஒன் லாஸ்ட் டைம் பேசலையே, இப்ப வந்து பேசியா ஜனநாயகம் மட்டும் பேசுறீங்க. எல்லாம் இந்த ஊப்பி பார்த்த வேலை. ஜனநாயகம் release ஆன time ல தானே இந்த issue வருது. அப்ப விஜய் ஒரு மாசத்துக்கு முன்னால இருந்தே அந்த ப்ரொடெஸ்ட் நடந்துதுங்க. லாஸ்ட் 5 நிமிஷம் உட்காந்து அழுவ விட்டாரு இவரு என்ன. அப்புறம் என் தலைவரை பார்க்க முடியாது bro. எங்க தளபதி 15 வருஷமா அவனுக்கு என்ன புரியிட்டு இருந்தானுங்க? நீட்டை பத்தி 5 வருஷமா பேசுறாங்கல்ல, என்ன புரியிட்டு இருந்தாங்க சொல்லுங்க? 5 வருஷமா ஆட்சியில இருந்தாங்கல்ல, நீட்டை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க? படத்துக்கு போயிட்டீங்கன்றாங்க. நாங்க படத்துக்கு போயிட்டோமா? ஹேட்டர்ஸை பொறுத்த வரையும் அவங்களுக்கு வந்து கதறிட்டு தான் இருப்பாங்க. எங்க தலைவர் படம் வந்து ரொம்ப மாசம் கழிச்சு பல பிரச்சனைக்கு அப்புறம் வந்திருக்கு, புரியுதுங்களா? அதை நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். 5 வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க? அதுதான் 15 வருஷமா அவனுக்கு என்ன புரியிட்டு இருந்தானுங்க? நீட்டை பத்தி 5 வருஷமா பேசுறாங்கல்ல, என்ன புரியிட்டு இருந்தாங்க சொல்லுங்க? 5 வருஷமா ஆட்சியில இருந்தாங்கல்ல, நீட்டை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க? படத்துக்கு போயிட்டீங்கன்றாங்க. நாங்க படத்துக்கு போயிட்டோமா? ஹேட்டர்ஸை பொறுத்த வரையும் அவங்களுக்கு வந்து கதறிட்டு தான் இருப்பாங்க. எங்க தலைவர் படம் வந்து ரொம்ப மாசம் கழிச்சு பல பிரச்சனைக்கு அப்புறம் வந்திருக்கு, புரியுதுங்களா? அதை நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். 5 வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க? அதுதான் நான் கேட்கறேன். நீங்க வந்து compare பண்ணாதீங்க. அந்த மாற்றம் வரதுனால விஜய் CM ஆமா, கண்டிப்பா வரும், வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இந்த படத்துல ஒரு பாட்டு பாருங்க. ராமனம வண்டா ஒத்தல நிக்கிறையா வண்டா அதான் தல. நல்லா தான் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்லாம் பிளாஸ்டா இருந்துச்சு ப்ரோ, செமையா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் எப்படி பண்ணிருக்காரு ப்ரோ அதெல்லாம் சொல்லவே முடியாது ப்ரோ. லாஸ்ட் படம் அது வேற பார்த்துட்டு ஃபீலிங்ல போயிட்டு இருக்கோம் ப்ரோ எல்லாரும். சரி ப்ரோ, தரமா இருக்கு ப்ரோ படம். ப்ரோ அந்த மாதிரி ப்ரோ ஃபைட்ஸ் எல்லாம் தரமா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் சீன்லாம் மஜாவா இருக்கு. தளபதி படம் என்ஜாய் பண்ணுங்க, பக்காவா இருக்கும். ஒன் லாஸ்ட் டைம் ஃபேமிலியா வந்து பக்கா பண்ணுங்க. அனிருத் நியூஸ் சொல்லவே தேவையில்ல, எப்பயும் மாஸ் பண்ணுவாரு. இது தளபதி படம் பக்கா சூப்பர் பிளாஸ்ட் தான் ப்ரோ.